தலைமையின் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என எம்பி மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டுள்ளதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டதா என்ற கேள்வி வந்துள்ளது. கடந்த சில மாதங்களாகவே திமுக தலைமையிலான அரசை தொடர்ந்து விமர்சித்து வந்தவர் எம்பி மாணிக்கம் தாக்கூர். அவருக்கு எதிராக திமுகவினர் பதிலடி கொடுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக அதிகாரத்தில் பங்கு கேட்டு அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தது திமுகவினருக்கு ஆத்திரத்தை கொடுத்தது. மற்றொரு பக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியில் இருக்கிறது. தொகுதி பங்கீடு விஷயத்தில் இரண்டு கட்சிகளுக்கும் சுமூகமான முடிவு எட்டப்படாததால் திமுக கூட்டணியை காங்கிரஸ் முறித்துக் கொள்ளப் போகிறதா என்ற கேள்வி வந்தது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் உள்ளே வந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசி 29 தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு டீலை முடித்ததாக கூறப்படுகிறது. டெல்லி தலைமையிடமும் பேசி நிலைமையை புரிய வைத்து கூட்டணியை தொடர வேண்டும் என ப. சிதம்பரம் எடுத்து சொன்னதாக பேச்சு இருக்கிறது. ராஜ்யசபா சீட் வேட்புமனு தாக்கலுக்கு நாளையே கடைசி தேதி என்பதால் இன்றைக்குள் கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு இருக்கிறது. காங்கிரஸ் தலைமையின் முடிவு என்ன என்பதை நோக்கி தமிழக அரசியல் களம் பரபரப்பாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் எம்பி மாணிக்கம் தாக்கூர் போட்டுள்ள பதிவு திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இது தொடர்பான அவரது பதிவில் தனிநபர்களிடையே வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் கட்சி அனைவரையும் விட பெரியது. தலைமை ஒரு முடிவெடுக்கும் போது அதை நாங்கள் மரியாதையுடன் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஒற்றுமை நமது மிகப்பெரிய பலம். குட் ஃப்ரெண்ட்ஸ் என பதிவிட்டுள்ளார். தலைமை முடிவுக்கு கட்டுப்படுவோம் என மாணிக்கம் தாக்கூர் பதிவிட்டிருப்பதை பார்க்கும்போது திமுகவுடன் கூட்டணியை தொடர வேண்டும் என்ற முடிவை தான் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி ஆகியோர் எடுத்துள்ளார்களா என்ற கேள்வி வந்துள்ளது.